ஐபிஎல்லில் நேற்றைய தினம் ஒரு பிளாக் பஸ்டர் போட்டி ஒன்று இடம்பெற்றது. மும்பை மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இரு அணிகளும் விடாமல் அடித்தன, மாறி மாறி அடித்துக் கொண்டது. ஆரம்பத்திலே டாஸ் வின் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட விரும்பியது. அதிலே இன்று அறிமுகம் பெற்ற ஜாக்ஸ் கொண்டு வந்தது போலவே 22 பந்துகளில் 46 ஓட்டங்கள், கிட்டத்தட்ட 3-6 ஓட்டங்கள், 5-4 ஓட்டங்களோடு 209 ஸ்ட்ரைக் ரேட்டில் மிக சிறப்பான ஒரு அதிரடி ஆரம்பத்தை கொடுத்தார். அவரோடு வந்த ரக்கட்டன் 55 பந்துகளுக்கு 123 ஓட்டங்களை எடுத்தார். அதிலே 8-6 ஓட்டங்கள், 10-4 ஓட்டங்கள், இறுதி வரை ஆடுகளத்தில் நிதானமாக நின்றார். மிக சிறப்பான ஒரு ஆட்டம். ஆனால் அந்த ஆட்டம் வீண் போனது. இப்படியான ஒரு ஆட்டத்திற்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடைக்கவில்லை என்றால் எந்த ஆட்டத்திற்கு கிடைப்பது? ஆனால் இந்த போட்டியில் இவருக்கு கிடைக்கவில்லை. மிக கடுமையாக வருத்தப்பட்டார். தொடர்ந்து வந்தவர் தான் பபுல்கம் மாஸ்டர். இந்த வருட ஐபிஎல்லிலே மோசமான ஃபார்மில் இருக்கிறார். இன்றும் 5 பந்துகளை சந்தித்து 5 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்தார். 4 ஓட்டங்கள் உள்ளவங்களாக இவருக்கு ஒரு மீம் செய்திருந்தார்கள். ஒரு மேட்சுக்கு 30 பபுல்கம் காலியாகிறதாம், ஆனால் இவருடைய பெட்டிலிருந்து 30 ரன்ஸ்கள் கூட வருதில்லையாம் என்று காமெடியாக இருந்தது. அடுத்து நாமந்தர் மிக இதற்கு முன்னர் மிக சிறப்பாக ஆடியவர். ஆனால் இன்றைய தினம் அமைதி காத்தார். விளையாடி போவோம் என்று பார்த்தார். ஆனால் அது கைவிடவில்லை. 17 பந்துகள் 22 ஓட்டங்களை பெற்றார். இதுபோலதான் எதிரணியிலே நிதிஷ்குமாரின் ஆட்டம் இருந்தது. 3-4 ஓட்டங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். பின்னர் வந்தவர் தான் ஹர்திக் பாண்டியா, அணித்தலைவர். இன்றைய தினம் கொஞ்சம் அதிரடியாக ஆடியிருந்தார் போல தெரிகிறது. 15 பந்துகள் 31 ஓட்டங்கள், 2-6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்கள். என்றாலும் வலிமையான பாண்டியாவின் அதிரடி இன்னும் இந்த சீசனில் வெளிப்படவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இறுதியாக திலக் வர்மா 5 பந்துகளில் 7 ஓட்டங்கள் எடுத்தார். மும்பை அணி இறுதியாக 243 ஓட்டங்களை பெற்றது. 5 விக்கெட்டுகளை இழந்து. இது உண்மையிலே மிக கடினமான இலக்கு. மும்பை வான்கடை மைதானத்தில் இதுபோன்ற இலக்குகள் செய்ததில்லை. இருந்தாலும் ஒரேஞ்சாமி என அழைக்கப்படும் சன்ரைசர்ஸ் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தது போல் ஆட்டம் தெரிந்தது. ஒரேஞ்சாமியின் பந்துவீச்சை பொறுத்தமட்டிலே பெட் கமின்ஸ் 4 ஓவர்கள் 39 ஓட்டங்கள், ஒரு ஓவருக்கு 10 வீதம் கிட்டத்தட்ட ஓட்டங்களை கொடுத்திருந்தார். அடுத்து பிரபுல் ஹிங் 4 ஓவர்கள் 54 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். அடிபலமாக விழுந்தது. விக்கெட்டுகள் இறுதியாகத்தான் கிடைத்தது. ஆரம்பத்திலே அடி மிக பலமாக விழுந்தது. ஒரு ஓவருக்கு 14 வீதம் ஓட்டங்களை கொடுத்திருந்தார். அடுத்து வந்தவர் எஷான் மலிங்க. இவரை தான் பெட் கமின்ஸ் அணித்தலைவர் இறுதியிலே சொல்லியிருந்தார். எஷான் மலிங்க தான் வின்னிங் காரணம். எஷான் மலிங்க தான் என்னுடைய போட்டியின் திருப்பு முனைக்கு காரணம். 4 ஓவர்கள் 29 ஓட்டங்கள், 1 விக்கெட்டினை எடுத்தார். எக்கனாமி ரேட் 7.2. சிறப்பான பந்து வீச்சு. பெட் கமின்ஸை விடவும் மிக சிறப்பாக வீசியிருந்தார். தற்போதைய பேப்பர் கப் லீடர் போட்டியிலே முதலாவதாக இருக்கிறார். ஹர்ஷ் தூபே 3 ஓவர்கள் 50 ஓட்டங்கள், 17 ஓட்டங்கள், ஒரு ஓவருக்கு. மிக பலமான அடி. அடுத்து ஷாகிப் ஹுசைன். முன்னைய போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசியவர். இன்றைய போட்டியிலும் லாஸ்ட் 2 போட்டியிலும் அடிவிடுகிறது. 3 ஓவர்கள் 39 ஓட்டங்கள், 1 விக்கெட், 13 ஓட்டங்கள், ஒரு ஓவருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவர்கள் 31 ஓட்டங்கள், 1 விக்கெட் எடுத்தார். 16 ஓவருக்கு 16 ஓட்டங்கள். மும்பையை நிர்ணயித்த 243 என்ற மிக கடினமான ஒரு இலக்கினை, கடினமாக இருக்கும், கடினமாக சேஸ் செய்யப்படும் என்று நினைத்த ஒரு இலக்கினை மிக சாதாரணமாக, சர்வசாதாரணமாக ஒரேஞ்சாமி கையில் எடுத்துக்கொண்டது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அபிஷேக் சர்மா, இவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அதுபோல் ட்ராவிஸ் ஹெட் இன்றைய தினம்தான் இந்த ஐபிஎல் சீசனிலே ஃபார்மிற்கு வந்தார். ஆரம்பத்திலே மிக அதிகமான பிடிகளை கொடுத்திருந்தார். நினைக்கிறேன் 4 பிடிகளை கொடுத்திருந்தார். அதில் 2 பிடிகள் மிக இலகுவாக எடுக்க வேண்டியவைகள். ஆனால் மும்பை அணி தவறவிட்ட பிடிகள் எல்லாம் 6 ஓட்டங்களாக மாறியது. மிக அநியாயமாக இருந்தது. ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அற்புதமாக ஃபார்மிற்கு திரும்பினார். இன்றைய தினம் 5 ஓவர்கள் 30 பந்துகளை சந்தித்து 76 ஓட்டங்கள், 5 ஓவர்களிலே கிட்டத்தட்ட 76 ஓட்டங்கள் இருந்த அணிக்காக ஆரம்பத்திலே அதிரடியாக பெற்றுக் கொடுத்தார். 8-6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தினை ஆரம்பத்தில் கொடுத்ததால் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடிந்தது. அதுபோல ஹெட் மாத்திரமல்ல, அவரோடு ஓப்பனிங் வந்த அபிஷேக் சர்மா இவரும் விட்டு வைக்கவில்லை. சரமாரியாக ஆடி முதல் பவர் பிளே அவர்கள் நாசமாகின. கிட்டத்தட்ட இவருடைய ஆட்டத்தை பொறுத்தமட்டிலே 24 பந்துகள் 45 ஓட்டங்கள் எடுத்தார். 4 ஓவர்களில் 45 ஓட்டங்கள் எடுத்து கொடுத்தார் அணிக்கு. 3-6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக மிக சிறப்பான ஒரு அதிரடி ஆரம்பம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கிடைத்தது. முதலிலே அபிஷேக் சர்மா ஆட்டம் இழக்கிறார். இஷான் கிஷான் அந்த ஓவரிலே வருகிறார். மிக சிறப்பான பந்து வீச்சு கசன்ஃபர் அவர்களினால் இன்சைடர் ஆடினார். டக் அவுட். இஷான் கிஷான் மும்பை அணிக்கு எதிராக டக் அவுட் ஆகினார். பின்னர் வந்தவர் தான் கிளாசன். மிக கிளாஸான இன்னிங்ஸ். முன்னைய ஐபிஎல்களை விட இந்த முறை ஸ்ட்ரைக்கை ரொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் அதிரடியாக ஆடுகிறார். முன்னைய காலங்களில் அதிரடி மாத்திரமே இருந்தது. இந்த முறை ஐபிஎல் சீசனிலே ஸ்ட்ரைக் ரேட்டை ரொட்டேட் பண்ணி அதிரடி கலந்த ஆட்டத்தை கொடுக்கிறார். மிக சிறப்பான இன்னிங்ஸ். நேற்றைய தினம் மிக சிறப்பாக இருந்தது. 30 பந்துகளை எதிர்கொண்டு 65 ஓட்டங்கள், 5 ஓவர்களிலே 65 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்தார். 7-4 ஓட்டங்கள், 6-4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக இறுதி வரை களத்தில் நின்று போட்டியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். தொடர்ந்து 2 விக்கெட்டுகள் சரிந்தபோது இவரோடு பார்ட்னர்ஷிப் சேர்ந்தவர் தான் 17 பந்துகளுக்கு 21 ஓட்டங்கள் எடுத்தார் நிதிஷ்குமார் ரெட்டி. 4 ஓட்டங்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட்டது. மும்பையிலே நாமந்தர் விளையாடியது போல் இங்கு நிதிஷ்குமார் ரெட்டியின் விளையாட்டு இருந்தது. இறுதியாக வந்தவர் ஃபினிஷர் சலில் அரோரா. இந்தியாவின் இளம் கன்றுகள் ஒவ்வொரு அணிகளிலும் இருப்பது போல்
ஒரேஞ்ச் ஆர்மியில் இருக்கின்ற இளம் கன்றுகளில் பயம் மாறியா இளம் கன்றுகளில் இவரும் ஒருவர் என்று அவருடைய அந்த துடுப்பாட்ட மட்டையை சுழற்றுகின்ற பொழுது தெரிகிறது. 10 பந்துகள் 30 ஓட்டங்கள், 10 பந்துகளுக்கு 30 ஓட்டங்கள் எடுத்தார். கிட்டத்தட்ட 300 ஸ்ட்ரைக் ரேட்டிலே 3-6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்கள். இதிலே அவர் அடித்த அந்த பும்ராவினுடைய ஒரு 6, பும்ராவுக்கு எதிராக அடித்த அந்த 6 கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அற்புதமான ஒரு ஷாட், நோ லுக் ஷாட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஷாட். இறுதியாக கிளாசன் மற்றும் சலில் அரோரா சென்று இந்த போட்டியினை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு மிக இலகுவாக முடித்துக் கொடுத்தார்கள். இறுதி ஓவர் கூட வரவில்லை. 19வது ஓவரிலே இந்த ரன்ஸை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சேஸ் செய்து வெற்றி பெற்றது. மும்பையின் பந்துவீச்சிலே போல்ட் 4 ஓவர்கள் 41 ஓட்டங்கள், ஒரு விக்கெட் எடுத்தார். பும்ராவை விட இவர் பரவாயில்லை, ஒரு ஓவருக்கு 10 ஓட்டம் விகிதம். பும்ரா ஒரு சர்வதேச பந்து வீச்சாளர். இந்த வருடம் இவர் கைகூடவில்லை, விக்கெட்டுகள் இல்லை, ஒரே விக்கெட்டை மாத்திரமே எடுத்திருக்கிறார். இன்றைய தினம் சரமாரியா நாடி இவரை குறிவைத்து அடிக்கப்பட்டது போல் அடித்தார்கள். 4 ஓவர்கள் 54 ஓட்டங்கள், ஒரு ஓவருக்கு 14 வீதம் ஓட்டங்களை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை. பும்ராவை பற்றி பேசும்பொழுதுதான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். எல்லா பந்து வீச்சாளர்களும் அடி வாங்குகின்ற பொழுதுதான் பும்ராவிடம் செல்வோம், ஆனால் பும்ராவிற்கு அடி விழுகின்ற பொழுது நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று பாண்டியா கேட்பது போல் இருந்தது. வில் ஜாக்ஸ் ஒரு ஓவருக்கு 19 ஓட்டங்கள். இவரை கொண்டு வந்தது சரி, இடதுகை துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளத்தில் அடித்து நொறுக்குகிறார்கள், யார் பந்து போட்டாலும் அடித்து நொறுக்குகிறார்கள் என்று இருக்கின்ற சமயத்திலே ஜாக்ஸை கொண்டு வந்தது மிக சிறப்பான ஒரு விடயம். இருந்தாலும் 2 துடுப்பாட்ட வீரர்களின் அதிரடியிலே ஜாக்ஸினுடைய அந்த பந்து வீச்சுக்கு ஈடுபடவில்லை. கசன்ஃபர் இவர் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தினார். இவர் தான் அந்த 2 விக்கெட்டுகளை தொடர்ந்து உடைத்து கொடுத்தவர். முதல் 2 ஓவர்கள் மிக சிறப்பாக 20 ஓட்டங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இறுதி 2 ஓவர்களும் அடி விழுந்தது. 4 ஓவர்கள் 51 ஓட்டங்கள், கிட்டத்தட்ட ஓவருக்கு 13 என்ற ஓட்ட விகிதத்திலே கொடுத்திருந்தார். 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அஸ்வானி குமார் போன வருடம் ஐபிஎல்லில் மிக சிறப்பாக பந்து வீசியவர். இந்த முறை வாய்க்கவில்லை போல் தெரிகிறது. 2 ஓவர்கள் கிட்டத்தட்ட 21 ஓட்ட விகிதம் கொடுத்திருக்கிறார். 41 ஓட்டங்கள். இவருடைய பந்து வீச்சிலும் மிக பலமான அடி விழுந்தது. ஹர்திக் பாண்டியா அணித்தலைவர், இவர் முதல் 2 ஓவர்கள் மிக சிறப்பாக வீசியிருந்தார். இறுதியாக 2 ஓவர்களிலும் மிக பலமான அடி விழுந்தது. இறுதி ஓவரை இவர் தான் வீசியிருந்தார். சலில் அரோரா அற்புதமாக 2-6 ஓட்டங்கள், 4 ஓட்டங்களோடு வெற்றி முடித்திருந்தார். அற்புதமான வெற்றி. இந்த வெற்றியானது ஒரேஞ்ச் ஆர்மிற்கு கிடைத்த 2வது சேசபிள் வெற்றி இந்த சீசனிலே. லாஸ்டாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் கிட்டத்தட்ட 230 ஓட்டங்களை சேஸ் செய்திருந்தார்கள். இந்த முறை 243 என்ற அந்த கடினமான இலக்கை சேஸ் செய்திருக்கிறார்கள். சேஸ் செய்வதிலே இந்த ஒரேஞ்ச் ஆர்மி இந்த முறை ஐபிஎல்லில் வல்லரசாக விளங்குகிறது. தற்போது பாயிண்ட்ஸ் டேபிளில் 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பார்ப்போம் இனி வரும் போட்டிகள் எந்த அளவு சூடு பிடிக்கும் என்று. மும்பையின் பிளே ஆஃப் ரேஸ் கனவுகள் இன்றைய தோல்வியோடு மிக சற்று கவலையாகவே இருக்கிறது. வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது என்றே சொல்லலாம்.